ரெண்டு படம் வெயிட்டிங். படம் முடிஞ்சு ரெடியா இருக்கு. ஒன்னு சுந்தரிச்சு படம் கேங்கர்ஸ்னு ஒரு படம், இன்னொன்னு மாரிசன் சொல்லி நானும் மாரிசல் ஒரு பவுத் பாசிங். ரெண்டு படம் ரெடியா இருக்கு. ரெண்டு படம் ரிலீஸ் ஆகும். ஏப்ரல் 22, 24 வந்து கேங்கர்ஸ் ரிலீஸ் ஆகுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பயங்கரமான காமெடி விருந்து படம் பார்க்கலாம். இன்னொரு படம் அந்த மாரிசன் படம். ரெண்டு படம் ரெடியா இருக்கு. அயன் பண்ணி ரெடியா இருக்கு. ரிலீஸ் பண்ணிட வேண்டியதான். எந்த இது எடுத்தாலுமே டயலாக் எடுத்தாலுமே உங்க டயலாக் தான் எல்லா கட்சியும் தான் எதுலையுமே பேசுறாங்க. ஆமா, அது மீம்ஸ் கிரியேட்டர் சகோதரருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா எந்த நேரம் நம்ம பிஸியா இருக்க மாதிரி அவங்க வந்து மக்கள் மத்தியில கொண்டு போயிட்டாங்க. யாரு எதை பத்தி பேசினா கூட என்னுடைய கலவு எல்லாமே எங்கேயும் போக மாட்டேங்குது. எந்த சம்பவம் இருந்தாலும் அப்படித்தான். இப்ப நீங்க கூட உங்க மைக்க கூட உள்ள விட்டுறாதீங்கன்ற மாதிரி ஒரு படத்தை உள்ள விட்டு கவர் எடுத்து வெளியே கொடுப்பேன். அந்த மாதிரி எதையும் தழுவாம எதையும் நழுவாம என்னுடைய காமெடி இல்லைங்கிற நினைக்கும் போது பெருமையா இருக்கு. அதுக்கு காரணம் வந்து மீன்ஸ் கிரியேட்டர். யாரு என்ன வேணாலும் நான் வச்சு நடத்துற மாதிரி ஆயிப்போச்சு. அதனால இது மக்கள் மத்தியில இது பெரிய அது. ஏன்னா அது ஒரு மனசு கவலையா இருந்தா கூட, ஒரு இதா இருந்தா கூட, எதுக்கும் நான் பண்ண காமெடியை கொண்டு எதுலயே கொண்டு போட்டு என்னென்னமோ தூர மக்களை சிரிக்க வைக்கும் போது ஜனங்களுக்கு அது பெரிய சந்தோஷமா இருக்கு. அது கரண்ட் ஆக்டர் நிறைய காமெடியெல்லாம் அதை பத்தி எல்லாம் அவங்க பண்ற காமெடி அவங்களுக்கு ஒருத்தவங்க பிடிக்கும், ஒருத்தவங்க பிடிக்காது. எல்லா காமெடியும் நல்ல காமெடியா தான். உங்க காமெடியில வெரைட்டி இருக்குல்ல, மாதிரி எல்லா காமெடி நல்லா வரட்டும். எனக்கு எந்த காமெடி பிடிக்குதோ அதை பார்த்து சிரிக்க போறாங்க. பிடிக்காத காமெடிக்கு முறைச்ச மணிக்கு இருப்பாங்க, பிடிச்ச காமெடிக்கு சிரிச்ச மாதிரி இருப்பாங்க. அவ்வளவுதானே. பிடிக்கலன்னா அப்படியே பார்ப்பாங்க, பிடிச்சிச்சுன்னா ரொம்பவும் பிடிக்கலன்னா அதுக்கு வெளியே வருவாங்க. ஆபரேட்டர் பார்ப்பாரு, அவரும் வெளியே போயிருவாரு. வெறும் படம் மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கோம். நிறைய ஹீரோவா நிறைய படம் நடிச்சு அடுத்த ஹீரோவா நடிக்கிற. அதாவது எம்ஜிஆருக்கே வந்து பல படம் தோல்வியாயிருக்கு, சிவாஜி பல படம் தோல்வியாயிருக்கு, ஏன் ரஜினி சாருக்கு பல படம் தோல்வியா இருக்கு, கமல் சாருக்கு பல படம். தோல்வி இருந்து வாழ்க்கைங்கிறது தகுதி தானே. இந்நேரம் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தா ஒரு படம் ஓடிக்கிட்டே இருந்தாரு. ஒரு படம் ஓடும், ஒரு படம் ஓடாது. அதுக்கு என்ன பண்றது? வாட்ஸ்அப் அது இது கொண்டாடுறீங்களே. பாதி படத்தை எங்கேயே பாத்துருக்கீங்களா? அப்புறம் அங்கே படம் எப்படி ஓடும்? எல்லாரும் தேர்ல போய் பார்க்கணும், எல்லாரும் பார்த்து உட்காரணும். அது வாசல்லே ஒரு மைக்க பிடிச்சி அந்த படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க, படம் ரொம்ப கேவலமா இருக்காமல அப்படின்னு நீங்களே கேட்பீங்க. அப்படியே அவன் டிக்கெட் எடுத்த டிக்கெட் அவனே வித்துட்டு போயிடறான். டிக்கெட் எடுத்து உள்ள போறவனே அவனுக்குள்ள எடுத்து விற்கிறான். ஓடி சொன்ன கைகளும் டிக்கெட் எவ்வளவு நான் விற்கிறது இல்லைங்க, படம் பிடிக்கிற அதெல்லாம் விற்கிறேன். இப்படி நிறைய விஷயங்கள் வந்து சில படங்கள் அப்படி இருக்கும். ஆனா நீ நான் பண்றப்ப செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க. நான் பண்ணிக்க ரெண்டுமே ரொம்ப செலக்ட் பண்ணி ரொம்ப அருமையா வந்து நீங்க பார்க்கலாம்.